இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போகிறதுக்காக பிரயாணம் பண்ணினது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவங்களுடைய பிரயாணம் அவ்வளோ ஈஸியாகலாம் இருந்துடல. நிறைய கஷ்டங்களும் நிறைய தடைகளும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா தான் கானான் தேசத்தையே போய் அடைஞ்சாங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு வந்த முதல் தடை பார்வோன் ராஜா. எகிப்து தேசத்தில் இருந்த பார்வோன் ராஜா இஸ்ரவேல் மக்களை அனுப்பவே முன்வரலை. அதனால் தேவன் பார்வோன் ராஜாவுக்கு எதிராக 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் மக்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போனார். அடுத்த தடை செங்கடல். இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை எப்படி கடந்து அந்த பக்கம் போகிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பவே தேவன் அவ்வளோ பெரிய செங்கடலையே 2ஆ பிளந்து அதுக்கு இடையில இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி போனார். 3வது தடை யோர்தான் நதி. உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வந்தவங்க கால் பாதம் பட்ட உடனே யோர்தான் நதி குவியல் குவியலா சேர்ந்து நின்றுச்சு. அங்கேயும் தேவன் அவங்கள வழி நடத்தினாரு. 4வது தடை எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்தை இஸ்ரவேல் மக்கள் கிட்ட தினமும் ஒரு முறையும் 7வது நாள் 7 முறையும் சுற்றி வர சொல்லி தேவன் அந்த பட்டணத்தையே தகர்த்தார். இஸ்ரவேல் மக்கள் மொத்தம் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தாங்க. அங்கிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணம் புறப்பட்டப்போ ஏறத்தாழ 40 வருஷம் பிரயாணம் பண்ணி இத்தனை தடைகளையும் கடந்து தான் கானான் தேசத்தையே அடைய முடிஞ்சுது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு போக எத்தனை வருஷம் எத்தனை தலைமுறை காத்திருக்க வேண்டியதாக இருந்திருக்கு பாருங்க. நம்மளும் இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும். நம்ம பரலோகம் போகிறதுக்கு இந்த உலகத்தில் நமக்கு நிறைய தடைகள் வரும். ஆனால் இந்த தடையெல்லாம் தாண்டணும்னா நமக்கு கண்டிப்பாக தேவனுடைய துணை வேணும். தேவன் இல்லாமல் இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தை அடைஞ்சிருக்கவே முடியாது. இத்தனை தடைகள் வந்ததுக்கப்புறமாவும் அவங்க எப்படி கானான் தேசத்தை போய் அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக தேவன் துணையாக இருந்ததுனால மட்டும்தான். இந்த உலகத்தில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்து நமக்கு தேவனுடைய துணையே இல்லாமல் பரலோகம் போயிடலான்னு கனவுல கூட நம்ம நினைக்கவே வேண்டாம். அதனால் என்றைக்குமே ஆண்டவருடைய துணை நமக்கு வேணும். அவருடைய கையை விட்டுட்டு தனியாக நடந்து போயிடலான்னு என்றைக்குமே நினச்சிடாதீங்க. நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். காட் bless you all abundantly. Praise the Lord. Amen.